எந்த நியூட்ரல் வாங்கினாலும் ஃப்ளட்ச் பண்ணிடுறோம். கோல்டு கையில நிக்கிறதே இல்ல. அது சரி பண்ண ஏதாவது ரெமெடி இருக்குங்களா? இப்போதைக்கு கோல்டு வாங்கணும்னு ஒரு கேள்வியே பெரிய அதிசயமான கேள்விதான் இருக்கு. 7000 இருக்கும்போதே நான் சொன்னேன் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வைங்கன்ட்டு. கேட்கவே இல்லை. 7000க்கு யார் வாங்குவோன்ட்டு இப்போ 11,000க்கு போயாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் கையில தங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா ஒரு சூப்பரான கொஸ்டின் தான் கேட்டது. கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கையில வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு குரு பகவான். ஏன்னா குரு தான் தங்கத்துக்கு அதிபதி. இந்த குரு பகவான் ஒரு வேளை ஜாதகத்துல கெட்டு கடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது தங்கம் சேரும். அவரோட டைம் பீரியட் வரும்போது என்ன ஆகும்னா அழகா கொண்டு போய் அந்த விஷயத்தை வந்து நம்ம பிளட்ஜ் பண்ண வச்சிடுவாங்க. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவர் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, தங்கம் மட்டும் கையில வந்து கொடுக்கறதுக்கோ வேற எந்த விஷயத்துக்குமே மனசே வராதுங்க. இதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாயோட ஹோரையில உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோ இல்ல உங்களுக்கான என்ன முடியுமோ அப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் என்னவோ அந்த பர்டிகுலர் டைம்ல போய் இந்த ரீபேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட ஹோரை நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு செவ்வாய் ஹோரை எப்போ அப்படிங்கிறது காட்டும். அது மார்னிங் டைமா பாத்துக்கோங்க. போயிட்டு நீங்க அவங்க அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த சீக்கிரமா அந்த பணத்தை வந்து நீங்க பே பண்ணி உங்களுக்கான நகையை நீங்க திருப்பிடலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கான ஒரு ஹெட் இருக்குங்க. குரு பகவான் வீக்கா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற அந்த பிளானட் வந்துட்டு இருக்கிறதே ரொம்ப அக்ரெஷன் டெம்பர். அதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல எப்படி இதை ரெண்டையும் கோயின்சைட் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பொருள் வந்துட்டு அந்த விஷயத்த ஒழிக்கணும்னு நினைச்சா எல்லாருமே இந்த செவ்வாய் ஹோரையில பண்ணலாம். மறந்துடாதீங்க, செவ்வாய் கிழமை செவ்வாயோட ஹோரையில உங்களால என்ன முடியுமோ அந்த பணத்தை கொண்டு போய் நீங்க அந்த பிளட்ஜுக்கு அமௌண்ட் கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய விசிபிள் ரிசல்ட்டை நீங்க பாக்குங்க. பார்த்துட்டு ஓகே ஆச்சுன்னா யாராவது கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.